preposition is a word before a. Listen, Yama. Noun, pronoun, noun phrase. Okay, it denotes the direction, time, place, and manner where it happened. Okay, children, pack your bags. It's time to leave. Special class students must stay back. Ebi. Others you may Ebi. leave. எழுந்துடுறா உன்னை தாண்டா எழுந்துடுறா ஏதாச்சும் ஸ்பெஷல் கிளாஸ் Thank you, ஏமா போவான் children. யார் கண்ணிலையும் மாட்டாமல் இந்த ஸ்பெஷல் கிளாஸ் விட்டு ஓடி போகிறது நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக போச்சு. யாராச்சும் பார்க்குறாங்களா? நல்ல வேலை இந்த மிஸ் கண்ணில் மாட்டல. சரி, எப்படியாச்சும் ஓடிடலாம். சார் ஸ்கூலோட ஆட் ரெடி பண்ணியாச்சா? சார் ஒரு நிமிஷம் நான் கூப்பிட்றேன். வாங்க. ஹலோ சார். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். ஹாப்பி டு see you today. அவசரமாக ஓடும் போது தான் ஏதாவது ஒன்று நடக்கும். யாராச்சும் பார்க்கறதுக்குள்ள ஷூ போட்டு சீக்கிரமாக ஸ்கேப் ஆகிடணும். மேம் நம்ம முன்னாடியே காலில் பேசின மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்கூலுக்கு வந்து சில்வர் ஜூப்ளி. ஸோ யூ ஆர் த ஸ்பெஷல் கெஸ்ட் அண்ட் நம்ம பசங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கணும். Excuse me, sir. எஸ் என்னோட ரிங்கு காணோம். எப்படி? மேம் கேம்பஸ்குள்ள வரும்போது நோட்டீஸ் பண்ணீங்களா? கார்லேருந்து இறங்கும் போது இருந்துச்சு. கிரவுண்டில் தொலைச்சிப்பேன்னு நினைக்கிறேன். எஃப்சி நான் மேம் போய் அதை செக் என்னன்னு பண்ணிட்டு கொஞ்சம் வரேன் பாருங்க. மேம். ஓகே. ஏதோ கீழே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது இது? கோல்ட்ரிங்கா? அடா ஆமாம், யாரும் பார்க்குறதுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு ஓடிடணும். எபி என்ன பண்ணுறான்? கையில் என்ன வச்சுக்கிட்டு இருக்கான்? டே எபி, கையில் ஏதோ ரிங் மாதிரி இருக்கு. யாருது இந்த ரிங்? உனக்கு தேவையில்லாத வேலை டெவிஸ். முதல்ல யாருது இந்த ரிங்? இப்போ அந்த ரிங் கொடுக்க போறியா இல்லையா? எபி நீ பண்ணுறது சரியில்லை எபி. இந்த ரிங்கை நான் ஹெச்எம் கிட்ட போய் கொடுக்க போகிறேன். டெவிஸ் நீ ரொம்ப கடுப்பேத்துற. ஒழுங்குமுறை தான் கொடு. இப்போ என்ன வேணாலும் பண்ணிக்க எபி. இந்த ரிங்கை நான் ஹெச்எம் கிட்ட தான் போய் கொடுக்க போகிறேன். டெவிஸ் இந்த ரிங் என்கிட்ட கொடு டெவிஸ். எபி ரிங்கை விட போறியா இல்லையா? கையை விட்டு டெவிஸ். முடியாது எபி. வேணாம் விட்டு டெவிஸ். ஏய் எபி நிறுத்துடா. ஏய் எபி, எபி I said stop it. எபி நிறுத்து. டேவிஸ் பாத்து எழுந்திருப்பா, எழுந்திரு. உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எபி சென்ஸ்லெஸ் கிரீச்சர், அறிவில்லை உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஸ்பெஷல் கிளாஸ் தானே உனக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க கிட்ட தானே பேசிட்டு இருக்க. கீழே என்ன பார்த்துட்டு இருக்க? கையில என்னடா வச்சிருக்க? ரிங் தானே, ஒழுங்கா குடுறா. டேவிஸ் நீயுமா? 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க. கரஸ்பாண்டர்கிட்டலாம் சொல்லாதீங்க மேம். வேணாம் மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம், வேணாம் மேம். கம்மிங் 7 தான் மேம் நம்ம மன்னிச்சிடுங்க. ப்ரோக்ராம். ஓகே சார், கண்டிப்பாக வந்துடுறேன். மேம் உங்க ரிங் எங்கே இருந்துச்சு எஃப்சி மேம்? சொல்லுங்கள். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வந்து நில்லுங்க. என்ன மேம், ஏன் இவ்வளோ ஹாஷாக பேசுகிறீங்க? சார் உங்க ரிங்க தேடி கிரவுண்ட் வரைக்கும் போனா இவனுங்க 2 பேருமே ரிங்குக்காக சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க சார். உங்கள் 2 பேரில் யார் முதல்ல ரிங் எடுத்தது? என்ன முழிச்சுட்டு இருக்கீங்க 2 பேரும்? சார் கேக்குறாருல்ல, வாயை திறந்து சொல்லுங்க. மேம் ஒரு நிமிஷம். டேவிஸ், எபி, சி காட் இஸ் வித் யூ அண்ட் காட் இஸ் வாட்சிங் அஸ். உண்மையை சொல்லுங்கள், யார் எடுத்தா? என்கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஏசப்பா உங்களை தண்டிப்பார். சார் டவுட்டே வேணாம் சார், எபி தான் எடுத்திருப்பான். எதை வச்சு மேம் சொல்கிறீங்க? சார்
அவனை பார்த்தா தெரியல, முடியும் காலரோ கையில காப்போ, ஒரு டிசிப்ளினே கிடையாது சார். வெரி ரெஸ்பான்சிபிள், ஒபீடியன்ஸே இல்ல. கிளாஸ்க்கு வர சொன்னா இர்ரெகுலர், வாயை தந்தா ஃபவுல் வேர்ட்ஸா பேசுறான். பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொன்னா வேற யாரையும் கூட்டிட்டு வரான். இவ்வளோ பண்றான், இதை பண்ண மாட்டானா? ஆனா டேவிஸ் இருக்கான் பாருங்க சார், அப்படி இல்லை. ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான், கிளாஸ்ல ஒரு எக்ஸாம்பிளாவே இருக்கான். அப்போ எதுக்கு இந்த ரிங்குக்காக சண்டை போட்டீங்க? உண்மையை சொன்னீங்கன்னா நான் உங்களை பனிஷ் பண்ண மாட்டேன். மேம், இந்தாங்க உங்கள் ரிங். சார், எபி கிரவுண்டில் ரிங்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னன்னு போய் பார்க்கலான்னு போனேன். அப்போ போகும்போது அவன் மேலே கால் தவறி விழுந்துட்டேன். விழுந்து நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். மிஸ்ஸு வந்து எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி விடுங்க, ரிங்கு தான் கிடச்சிருச்சுல. வா எபி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். டேவிஸ் அவன் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். ஹெச்எம் கிட்ட கொடுக்க தான் எடுத்திருப்பான். நீ ஏன் என்கிட்ட போய் சொன்னேன்? ஒய் ஆர் யூ ட்ரைங் டு சேவ் ஹிம்? சாரி சார், அவனை மாட்டி விட தோணலை. அவன் பண்ணது தப்பு தான். உங்ககிட்ட சொன்னால் அவனை பனிஷ் பண்ணுவீங்க. பட் அவன் மாறுவானான்னு எனக்கு தெரியல. ஏசப்பா தப்பு பண்ணவங்களை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அண்டு பாவிகளை நேசிக்க சொல்லியிருக்கிறாரு. அதான் பைபிளில் இருக்குல்ல சார். அதான் அவனை மாட்டி விட தோணலை சார். அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கணுன்னா அவன் பண்ணதை மறைச்சிட்டேன். அவன் ஹெச்எம் கிட்ட அந்த ரிங்கு கொடுக்க யோசிக்கல. அது உண்மைதான். நான் போய் சொன்னதுக்கு சாரி சார். வெல்டன் டேவிஸ், அவனோட கேரக்டரை வச்சு இங்கே இருக்கிற டீச்சர் ஜட்ஜ் பண்ணாங்க. அவங்க சொன்னதை வச்சு நானும் அவனை ஜட்ஜ் பண்ணேன். ஆனால் நீ அவனோட கேரக்டர் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் அவன் பண்ண தப்பை மன்னிச்சு அவனுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவனை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிற பாரு. இந்த மனசுக்கு உன்னோட லைஃப்பில் ஜீசஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மேலே மேலே உன்னை உயர்த்துவார். நீ பண்ணது தப்பாக இருந்தாலும் எனக்கு மேலே கோவம்லாம் இல்லை. போய் பேசுறது, சண்டை போடுறது, திருடுறது, மற்றவங்கள ஏமாத்துறது, இதெல்லாம் உனக்கு சின்ன சின்ன தப்பாக தெரியலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன தப்பு கூட ஏசப்பா கண் முன்னாடி பெரிய பாவம்ப்பா. நம்மலாம் ஏசு கிறிஸ்து பிள்ளைங்க இல்லையா? நம்ம பாவம் செய்யக்கூடாதுப்பா. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தம்னா என்ன? பரிசுத்தமாக இருக்கிறதுனா நம்ம ஆண்டவருக்கு பயந்தவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுனாப்பா பரிசுத்தம். தினமும் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி அவருக்கு பயந்து நடக்கும்போது நம்மளால் பரிசுத்தமாக இருக்க முடியும். நீ வேணால் அதை ட்ரை பண்ணி பாரு. உன் லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக ப்ளஸ் பண்ணுவார். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம்.